பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் ஏசாயா 9:6 நாம் மீண்டும் தியானிக்கப் போகின்றோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இயேசுவிற்கு இன்னொரு பெயர், அவர் நம்முடைய நித்திய பிதாவாக இருக்கின்றார். ஆம், சதா காலங்களிலும் அழிவில்லாத நித்திய வாழ்வுடையவராய், நிரந்தரமானவராய், என்றும் உள்ள தகப்பனாய் நமக்காக அவர் ஜீவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரே நம்முடைய நித்திய பிதா. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவுடைய வலது பரிசத்துல அவர் பரிந்து பேசி வருகிறார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய ஜீவனை அளிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். நித்திய மீட்பை அளித்தது மாத்திரமல்லாது உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் நானும் இன்றும் ஜீவித்து வருகின்றோம். உலகத்தில் உள்ளவர்களும் உலகத்தாரும் கொடுக்கக்கூடாத இந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். ஆம், வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். இயேசுவை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று என் வேதம் சொல்கின்றது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாட்களிலே நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இப்பொழுதே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணும்படியாய் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஒருவரையும் அவர் புறக்கணிப்பதில்லை, எல்லாரையும் நேசிக்கிறார். எனவேதான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆம், அந்த நல்ல தேவனை இந்த நாளிலே ஏற்றுக்கொள்வோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஆமேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுடைய நித்திய பிதாவாக இருப்பதற்காக நன்றி. உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.